படுத்து கிடக்குறா. இப்ப கேட்கலாமா வேணாமா? வந்ததும் வந்தோம், கேட்டுருவோம். அத்தை, என்னடி படுத்திருக்கீங்களா? ஏன் கண்ணு என்ன நொல்லையாவா போச்சு? படுத்திருக்கிறவளை பார்த்து படுத்திருக்கியான்னு கேள்வி கேக்குற? அத்தை, ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? அத்தை, மே மாசம் பிள்ளைகளுக்கு லீவு தானே. பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போய் 2 நாள் இருந்துட்டு வரட்டுமா? அம்மா வீடா? உங்க அம்மாவே அங்க வாடகைக்குத்தான் குடி இருக்கிறா. என்னமோ சொந்த வீடாட்டம் அம்மா வீடுங்கிற? இல்லத்த, அம்மா கூட போய் ஒரு 2-3 நாள் தங்கிட்டு வரட்டுமா? நானும் எங்க அம்மா அப்பாவை பார்த்து நாள் ஆச்சு. அதான் வச்சதுக்கு பெரிய போனு, அதுல ஒரு வீடியோ கால் பண்ணி பேசு. இதுக்கு அம்புடு தூரம் போகணுமாக்கும். நீ போயிட்டா என்னையும் என் மகனையும் யாரு பாத்துப்பா? யாரு சோறாக்கி போடுவா? அப்போ அவங்கள வேணா இங்க வர சொல்லட்டுமா? உங்கோயும் கொப்பனும் திம்பாங்க சட்டி சோறு. நாம பட்ஜெட் தாங்காது. யானைய கட்டி தீனி போட்டாப்லவேன். போ, போன் அடிக்குது, யாருன்னு பாரு. யாரு போன்ல? நாத்தனாதான். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வர்றாங்களாம். அட, என் மகளா? என்ன பெத்த ராசாத்தியா? நல்ல வகை வகையா குழம்பு செய்யணும்டி. சொல்லவே இல்ல, திடீர்னு வர்றா. ஓ, சர்ப்ரைஸா? அடியே லீலா, என்ன உன் மூஞ்சி தொங்கி போய் கிடக்குது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. என் மக வர்றாங்கவும் சோகமும். சாச்சா, நடிக்காதடி. அதான் உன் மவர்கட்டைய பார்த்தாலே தெரியுதே. இந்த காலத்து பிள்ளைகள்லாம் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? என் நாத்தனார் வர்றாங்கன்னு செய்தி கேட்டாலே போதும், நானும் அம்புட்டு சந்தோஷப்பட்டுக்குவேன். அவங்களுக்கு வகை வகையா புடிச்சதெல்லாம் ஆக்கி போடுவேன். நாத்தனாக்காரிய வீட்டுக்கு வந்தாலே போதும், அப்படியே பண்டிகையாட்ட வீடு இருக்கும். என் நாத்தனாருக்கு பருப்பு பாயாசம் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா இன்னைக்கு பருப்பு பாயாசமே பண்ணிடுறேன். எதுக்கு? வர்றது உங்க நாத்தனாரு தான். என்னடி சொல்ற? அவன் என்னத்துக்கு இங்கன வர்றா? அந்த கிழட்டு பையன் இருக்கிற வரைக்கும் தான் இங்க வந்துட்டு போனா. இப்போதான் அவன் செத்து அவனை கொண்டு போய் குழியில போட்டாச்சே. இன்னும் எதுக்கு இங்க வர்றா? கொஞ்ச நெஞ்ச பாடா படுத்தினாளுக, நாசமா போறவளுக. ஊருக்கு வர்றப்பெல்லாம் அந்த கிழட்டு பயல்கிட்ட என்ன பத்தி ஏத்தி விட்டு என்ன அடி வாங்க வச்சு வேடிக்கை பாப்பாளுக. கொஞ்ச நெஞ்ச அடியா வாங்குனே. ஏலா, நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டியா என்ன? நீ பின்பக்கமா போய் முன்னாடி பக்கம் பூட்டு போட்டு வெயி. வீடு பூட்டி இருக்குன்னு பாத்துட்டு போயிருவாளுக. போனையும் எடுத்துறாத. என்னடி சிரிக்கிற? பயப்படாதீங்க அத்தை, வர்றது உங்க நாத்தனார் இல்ல, என் நாத்தனாரு தான். என்ன? நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்க சும்மா நாச்சிக்கு சொன்னேன். ஐயோ ஐயோ, உங்க நாத்தனாரு வர்றாங்கன்னு சொன்னதும் மூஞ்சி எல்லாம் பேய் எறிஞ்ச மாதிரி ஆயிருச்சு. ஆமா. அட ராசாத்தி, வா வா வா. நீ எப்படி இருக்கமா? இருக்கேன், நல்லா இருக்கேன். உக்காரு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. அண்ணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, எத்தனை நாள் இங்க இருக்க போற? 2 நாள் தாமா, அப்புறம் கிளம்பிடுவேன். எப்பயாதான் வார, அது இன்னும் 2 நாள் இருந்துட்டு போறது. ஒரு 2 வாரம் தங்குங்கிறேன். இதத்தான் நானும் கேட்டேன். வீட்டுல அவரும் மாமியார் மட்டும் தனியா இருப்பாங்க, சமைச்சு போடணும்ல. ஏன், நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதை பண்ண வேண்டியது தானே? எனக்கு தெரியாது, 1 வாரமாவது நீ இங்க இருக்கணும். ஆமா, மகளுக்குன்னா ஒரு நியாயம், மருமகளுக்குன்னா ஒரு நியாயம். லீலா, போய் என் மகளுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வா. சரிட்ட. அண்ணி மூஞ்சியே சரியில்லை. நல்லது போலத ஆக்கி போடாதுன்னு நினைக்கிறேன். சைவத்தையே சாப்பிட என்னால முடியாது. எனக்கு அசைவம் இல்லாம சோறு இறங்காது. அண்ணி வேணும்னே உப்பள்ளி கொட்டும், காரத்தள்ளி போடும். எதுக்கு வம்பு? பேசாட்டு காஃபி நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை இழுப்போம். அப்புறம் 1 வாரமும் கடையிலேயே வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். ச்சே, என்னம்மா இது காஃபி நல்லாவே இல்ல. என்னம்மா ஆச்சு? காஃபி கசப்போ கசப்பு, வாயில வைக்க முடியல. என்ன பண்றது? உன் அன்னிக்காரி சமையலே அப்படித்தான், கேவலமா இருக்கும், வாயில வைக்க முடியாது. ஏண்டி, உன் வீட்டுல உனக்கு இப்படித்தான் சமைக்க சொல்லி கொடுத்தாங்களோ? தேடி பிடிச்சு உன்னை என் மகனுக்கு கட்டி வச்சு ஆலம்பூரா நான் அவஸ்தப்பட்டு இருக்கேன். என் மகள்லாம் அமிர்தமா சமைப்பா. என் மக சமையலுக்கு முன்னாடி நீ வெறும் வெத்து வேட்டு. என் ஜம்மந்தி குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்சவக. என் மக கையால சாப்பிட்டுட்டு இருக்காக. என்ன புண்ணியம் பண்ணாங்களோ, நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணனோ உன் கையால சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கிறேன். அத்தை, என் சமையலுக்கு என்ன குறைச்ச? நான் நல்லா தான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ தாண்டி பீத்திக்கணும். நீங்க மட்டும் என்ன உங்க மக நல்லா சமப்பான்னு தான் சொல்றீங்க. ஒரு நாளும் நான் சமைச்சு சாப்பிட்டதில்லையே. வாயிலேயே வடை சொல்றதுக்கு வேணா நீங்க லாய்க்கு. இங்கே வாரு, என் மக கோழி குழம்பு வச்சான்னு வெயி,
அந்த கோழியே குழம்புக்குள்ள வேகணும்னு கொக்கரிக்கும். ஆமா ஆமா கொக்கரிக்கும். கேக்குறவன் கேன பையலா இருந்தா கேப்பையில நெய் வடியுமா. நல்லா சமப்பான்னு நீங்களே வாயில சொல்றீங்களே ஒழிய ஒரு நாள் நான் சமைச்சும் பார்த்ததில்ல, அவங்க சமைச்சத சாப்பிட்டும் பார்த்ததில்ல. எங்க உங்க மக சமைச்சா உண்மையெல்லாம் வெளி வந்துருன்னு பயம். யாருக்குடி பயம்? யாருக்கு பயம்? என் மக இன்னும் ஒரு வாரம் இங்க இருப்பா. அந்த ஒரு வாரம் பூரா என் மக சமையல் தான். ஆமா நீ சும்மா இரு. இவ்ளோ பேச்சு பேசினதுக்கு அப்புறமும் நீ சமைக்காம இருந்தா சரியா வராது. ஏய், ஒரு வாரம் நீ கிச்சன் பக்கமே போக கூடாது. ஒரு வாரமும் என் மக தான் சமைப்பா. அப்புறம் நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நான் வாரேன் அத்தை. விடுதலை விடுதலை விடுதலை. என்னம்மா நீ? உனக்கு அறிவே இல்ல. ஏண்டி உன்னை விட்டு கொடுக்காம தானே பேசுனேன். நானே இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன். ஆனா நீ சமையல் வேலைய பூரா ஏன் தலையில கட்டிப்புட்ட. அண்ணி நான் வந்தா நான்வெஜ்ஜை எடுக்காது, காய்கறியவா போட்டு சமைக்கும். அதனால காஃபி நல்லா இல்லைன்னு சொன்னா அப்பப்ப கடையில நான்வெஜ் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு தான் நான் நாடகம் போட்டேன். என்னவோ உன்னை போய் பார்க்க வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். பாவிய மக எத்தனை பேத்துக்கும் தனியா எப்படி வெயில்ல ஆக்கி போடுவா. அந்த லீலா என்னை ஏத்தி விடும்போதே சுதாரிச்சிருக்கணும். அவ வழியில நான் போய் விழுந்துட்டேன். பிரீத்திகா அண்ணி, அம்மா எங்க? அத்தை ரூம்ல தான் இருக்காங்க, வா. அம்மா, பிரீத்திகாவா? பிரீத்திமா, நீ எப்போ வந்த? அத நான் தான் பிரீத்திகா கிட்ட விஷயத்த சொல்லி வர சொன்னேன். நான் தான் பிரீத்திகாவுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேனே. என்ன மீறி எதுக்கு சொன்னேன்? அத்தை நீங்க சாப்பிடாமலே இருக்கீங்க. நான் சொன்னாதான் கேட்கல, அதான் பிரீத்திகா கிட்ட சொன்னேன். அம்மா, அண்ணியை ஏன் திட்டுறீங்க? ஏம்மா சாப்பிடல? விஜயோட அம்மா ரொம்ப ஓவரா பேசுனாங்க. அத்தை பாவம் கூனி குறுகி போய் நின்னாங்க. ஆமா, அவங்க பேசுனதை நினைச்சு நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? உன்னை பத்தி எப்படியெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? அது என்னால தாங்கிக்க முடியல பிரீத்திகா. ஆமா, என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. யாரு என்ன பத்தி தப்பா பேசினாலும் எனக்கு கவலையே இல்ல. அவங்க பேசுனதை நினைச்சு நீங்க சாப்பிடாம இருக்கிறது தான் எனக்கு கவலையா இருக்கு. அவங்க என்ன பேசுனாங்கன்னு இன்னும் உனக்கு முழுசா தெரியல. எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அண்ணி சொல்லிட்டாங்க. ஏன் பிரீத்திகா? அப்போ விஜயோட அம்மா பேசுனதை நினைச்சு உனக்கு துளி கூட வருத்தம் இல்லையா? வருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவையில்லாம இப்பயும் பிரச்சனை பண்றாங்க. அதை யோசிக்கும் போது கோபம் வரதான் செய்யுது. ஆனா நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. நான் உன்னை பத்தி தான் ரொம்ப யோசிச்சேன். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல. இந்த ஊருக்குள்ள எப்படி பேசுவாங்க, அதையெல்லாம் நீ எப்படி சமாளிக்க போறேன்னு நினைச்சுதான் என்னோட கவலையே இருந்துச்சு. நீயே தைரியமா இருக்கன்னா நானும் தைரியமா தான் இருப்பேன். சரிம்மா, அப்ப வந்து சாப்பிடுங்க. அம்மா, மாதவா. அம்மா நீங்க சாப்பிடவே இல்லைன்னு மகா சொன்னா. என்னங்க, இப்போதான் அத்தை சாப்பிடுறாங்க. பிரீத்திகா, நீயும் இங்கதான் இருக்கியா? அப்போ விஜயோட அம்மா இங்க வந்து சத்தம் போட்டப்ப நீயும் இருந்தியா? இல்லனா, நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஊர்ல இருந்து வந்தேன். திடீர்னு என்னவா அந்த குடும்பத்துக்கு? கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி விஜய இங்க அனுப்புனாங்க. அவனை அடிச்சு அனுப்புனதுக்கு அப்புறம் ஒருத்தரும் இந்த பக்கம் ஆளைய காணோம். இப்போ அவங்க அம்மாவே வந்திருக்காங்க. பிரீத்திகா வேணான்னு சொல்லிதானே அவளை அந்த கொடுமைப்படுத்தினாங்க. அவ வீட்டை விட்டு வந்துட்டா எதுக்காக தொந்தரவு படுத்தணும்? வீட்டுல ஆம்பளைக இல்லாத நேரம் வந்து அந்த அம்மா சத்தம் போட்டிருக்கு. இத சும்மா விடக்கூடாதுமா. ஏங்க, எதுக்கு பிரச்சனை? விடுங்க. விடுங்களா? எப்படி விட சொல்ற? அத்தனை பேத்துக்கு முன்னாடி, நம்ம தெருக்காரவங்க முன்னாடி நம்ம அம்மாவை அசிங்கப்படுத்திட்டு போயிருக்க அந்த பொம்பளை. எப்படி சும்மா விட முடியும்? நான் இப்பவே விஜயோட வீட்டுக்கு போய் என்னன்னு கேக்குறேன். நில்லுங்க, நீங்க போக கூடாது. மகா, வழிய விடு. அவ்வளவு தூரம் நம்ம வீட்டுக்கே வந்து பேசிட்டு போகும்போது நாம சும்மா இருந்தா எப்படி? பாருங்க, அவங்க இங்க வந்து திட்டினாங்கன்னு பதிலுக்கு நீங்க போய் திட்டினா மறுபடியும் அவங்க இங்க வருவாங்க. இது தொடர்கதையா ஆயிரும். இதை இப்படியே விட்டுருங்க. என்ன பேசுற நீ? போ அங்கிட்டு. ஏங்க அத்தை, நீங்களாவது அவரை போக வேணான்னு சொல்லுங்க. பிரீத்திகா, என்ன நீ சும்மா இருக்க? சொல்ல ஏதாவது. அண்ணன் போகட்டும் அண்ணி, விடுங்க. நீங்க ஏன் பதறீங்க? நம்ம அம்மாவை திட்டினாங்கல்ல, அதே மாதிரி அண்ணன் போய் அவங்கள திட்டட்டும். என்ன இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்றது? விஜயும் நானும் ஓடி போய் கல்யாணம் பண்ணது என்னமோ தப்புதான். அந்த தப்புக்கு 2 பேரும் பொறுப்பு. ஆனா விஜயோட அம்மா மகனை விட்டுட்டு என்ன மட்டும் தண்டிக்க நினைக்கிறாங்க. அதையே நான் ஏத்துக்கணும். அண்ணன் போகட்டும், நீங்க விடுங்க. அம்மா, நீங்க சாப்பிடுங்க. நில்லுங்க, நான் உங்களை போகவே விட மாட்டேன். நீங்க போக கூடாது. தேவையில்லாம நம்ம போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். பேசாம வீட்டுக்கு போங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு என்னமோ விஜயோட அம்மா இங்க வந்ததுக்கு பின்னாடி நீ இருப்பியோன்னு தோணுது. என்ன? பிரீத்திகா வாழ்க்கைய பத்தி நீ ஏதோ பிளான் போட்டிருக்க போல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, ஏதோ உன்கிட்ட சரியில்லை.
வந்துட்டு அப்புறமா கவனிச்சுக்கிறேன். சொல்லு. மகா, என்ன மாதவின் தம்பி கோபமா போகுது? உங்களுக்குள்ளார எதுவும் பிரச்சனையா? இல்லக்கா, அன்னைக்கு விஜய் அவங்க அம்மா இங்க வந்து சத்தம் போட்டு போனாங்கல்ல, அதனால இவர் கோபமா விஜயோட வீட்டுக்கு போறாரு. போகட்டுமா, நல்லதுதானே. கொட்ட கொட்ட குனிஞ்சுக்கிட்டே இருக்கவா முடியும்? அக்கா, விஜயும் பிரீத்திகாவும் இப்பதான் ஒருத்தர் புரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு இப்போ மறுபடியும் சேர்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு வந்திருக்கு. விஜயோட அம்மா இது தெரியாம இங்க வந்து சத்தம் போட்டு போயிருக்காங்க. பதிலுக்கு இவரும் போனா மறுபடியும் பிரச்சனை தான் வரும். பிரீத்திகா அப்புறம் விஜயை ஏத்துக்கவே மாட்டா. அட ஆமால்ல, எனக்கு என்னமோ விஜயும் பிரீத்திகாவும் நெருங்குற விஷயம் எப்படியோ அவங்க அம்மாக்காரிக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப தேவையே இல்லாம வந்து சத்தம் போட்டு போயிருக்கா. இப்போ என்ன ஆகும்னு தெரியல. பிரீத்திகா விஜயோட வாழ்க்கைய வச்சு இவங்க நல்லா விளையாடுறாங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. என்ன நடக்குமோ நடக்கட்டும். டேய் விஜய், வெளியில வா. வீட்ல யாரு? வெளியில வாங்க. நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? பின்ன கொடுத்த அடிக்கு பதிலடி கொடுக்க வேண்டாமா? என் வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவை நீ திட்டினா பதிலுக்கு உன்னை சும்மா விட்டுருவோன்னு நினைச்சியா? என்ன நீ வாய்க்கு வந்தபடி பேசுற? பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசு. அடச்சி, உங்களுக்கெல்லாம் எதுக்குமா மரியாதை? மரியாதை கொடுக்கற மாதிரியா நீங்க நடந்துக்கிட்டீங்க? தேவையே இல்லாம எங்க வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க? இந்த தம்பி எதுக்கு இங்க வந்திருக்கு சொல்லுங்க. பின்ன உன் தங்கச்சி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழவும் மாட்டா, டைவர்ஸும் கொடுக்க மாட்டா. உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆடுவீங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? ஒழுங்கு மரியாதையா பிரீத்திகாவை சீக்கிரம் டைவர்ஸ கொடுக்க சொல்லு. கல்யாணம் ஆகி வந்த பொண்ணு ஒரு வாரம் கூட வீட்ல தங்காம ஓடி போயிட்டா. கேவலமா இல்ல? உன் தங்கச்சிக்கு இது அசிங்கமா இல்ல? போது நிறுத்துமா. என்ன கேவலம்? என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வாழ வந்தா, ஆனா நீ வாழ விட்டியா? பாவம், அவளுக்கு சாப்பாடு கூட போடாம பட்டினியில போட்ட. அவ கேரக்டரையும் அசிங்கப்படுத்தின. உன் தொல்லை தாங்க முடியாம தான் என் தங்கச்சி இந்த வீட்டை விட்டே போனா. எங்க உன் பையன்? வர சொல்லு. அவனை நான் சும்மா விட மாட்டேன். டேய் விஜய், வெளியில வா. தம்பி, விஜய் ஊர்லயே இல்ல. என்னாச்சுப்பா? இவங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? இங்க பாருங்கய்யா, உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. என் தங்கச்சி இங்க இருந்தப்போ நீங்க நல்லா பாத்துக்கிட்டதா அவ சொன்னா. அதனால உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. இவங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவை கண்ட மேனிக்கு பேசியிருக்காங்க. இது எதுவும் எனக்கு தெரியாதுப்பா. இனிமேட்டு இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்புப்பா. இவங்களுக்கு தான் வயசாயும் இன்னும் புத்தியே வரல. என்னைக்குதான் திருந்த போறாங்களோ தெரியல. இங்க பாருங்க, இன்னொரு தடவை என் வீட்டுக்கு வந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. வீட்டுக்கு வந்த மருமக ஒரே வாரத்துல ஓடி போயிட்டான்னு நினைச்சோம். இப்பதானே தெரியுது அவ ஓடி போகல, பட்டினிய போட்டு நீங்க விரட்டி விட்டுட்டீங்கன்னு. அது வேற ஒண்ணும் இல்லக்கா, எங்க மருமக வந்தா இந்த வீட்டோட அதிகாரம்லாம் மருமக பக்கம் போயிருமோன்னு இந்த அக்காவுக்கு பயம். அதனால மருமகளே இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல. ஐயாடி ஐயா, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததில்ல. நல்ல மாமியா. சேகரனே, உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க. உங்க பொண்டாட்டி இருக்க வரைக்கும் அது நடக்காது. இனி யார் இந்த குடும்பத்துக்கு பொண்ணு கொடுப்பா? தேவையா? இதெல்லாம் தேவையா? இந்த அவமானம் மட்டும் இல்ல, இன்னும் பட்டாலும் உங்களுக்கு அறிவு வராது. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்கன்னு வைங்க, அப்புறம் விஜய் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். என்னடி இது? அந்த ரோசாலி அவமானப்படுத்தலான்னு பார்த்தா கடைசியில நான் தான் அவமானப்பட்டு நிக்கிறேன். ஊருக்குள்ள என்னை பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு பாரு. ஏன் முன்னாடி என்னை பத்தி தப்பா பேசுறா. நான் இருக்கதாலதான் இந்த குடும்பம் உருப்படலன்னு சொல்றாளுக. இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எழுத்து. ச்சே.